அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. என்டிஏ கூட்டணிக்கு சீமான் தேவை என்றால் நீங்கள் குருமூர்த்தி வழியாக சீமான் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுவார். அதில் எந்த விதமான சிரமமும் இல்லை. ஏன்னா இப்போ சீமா பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்படுறாரு. இப்போது அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே போனாருன்னா அது அவருக்கான வளர்ச்சின்றதை பாதிக்கும்ல சார். சீமான் மீது அந்நிய செலாவணி மோசடி வழக்கு பதிவு செய்யாமல் காத்திருக்கிறது. பல கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. வெளியில் ஈழத்தமிழர்கள் ஐரோப்பா நாடுகளிலிருந்து பல கோடி பணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆவணங்கள் பூரா டெல்லி அமலாக்கத்துறையிட்டு இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிறந்தநாள் அன்று சீமான் அவர்கள் வந்து அவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். அதில் வந்து அந்த வாழ்த்து செய்தியில் வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதாவது நாம் தமிழருடைய கோரிக்கையை ஏற்று தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை அறிவித்தார் எடப்பாடி. அது மட்டும் இல்லாமல் காவேரி டெல்டா மாவட்டங்களில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாநிலமாக அறிவித்தது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு செய்திகளை கொண்டு வந்திருக்குன்னா, அதாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சீமான் அவர்கள் உள்ளே வருவதற்கான அச்சாணி இது அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே அதிமுக தரப்புலேருந்து சீமானோட கூட்டணி முயற்சியில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு நிறையா செய்திகள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் இந்த நியூஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக சீமான் எடப்பாடியாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். கூட்டணி என்பது இன்னும் 6 மாத காலம் இருக்குது. ஓகே. என்டிஏ கூட்டணிக்கு சீமான் தேவை என்றால் நீங்கள் குருமூர்த்தி வழியாக சீமான் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுவார். அதில் எந்த விதமான சிரமமும் இல்லை. ஏன்னா இப்போ சீமா பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்படுறார். சீமான் மீது அந்நிய செலாவணி மோசடி வழக்கு பதிவு செய்யாமல் காத்திருக்கிறது. பல கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. வெளியில் ஈழத்தமிழர்கள் ஐரோப்பா நாடுகளிலிருந்து பல கோடி பணம் கொடுத்துருக்கான். அதுக்கான ஆவணங்கள் பூரா டெல்லி அமலாக்கத்துறையிட்டு இருக்குது. சீமான் பிஜேபிக்குள்ளே வருவது ஒன்றும் கடினமான வேலை இல்லை. அவர்களுடைய முதல் வேலை விஜய் தான். விஜய் சீமானை விட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது விஜய்ட்டு தான். அப்போ அவருடைய முதல் சாய்ஸு விஜய் தான். சீமான் எப்போவே பாஜக அதிமுக கூட்டணிக்கு ரெடியாக இருக்கார். அதனால் சீமானுக்கு டிமாண்டே இல்லை. சீமான் அதிமுகவோடு பிஜேபியோடு இணைந்து ஏறக்குறைய 2011 ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலிருந்து அதிமுகவோடு தான் பயணிக்கிறார். சீமானுடைய வார்த்தையில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். 10 கோடி ரூபா முத்துக்குமாருக்கு, 10 கோடி ரூபா சீமானுக்கு, 20 கோடி ரூபாய்க்கு ஜெயலலிதா அன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டார். யாரை? சீமான் கட்சியை. அப்போது சீமான் அதிமுகவுக்கு வருவது என்பது பெரிய வேலையே இல்லை. அதிமுக கூட்டணியாக நிற்கிற காலத்தில் பூராமல் வேலுமணி மூலம் பெட்டியை வாங்கி கொண்டு அதிமுக முக்கியமான முன்னாள் அமைச்சர் இருக்கிற தொகுதி பூரா பலவீனமான வேட்பாளர்களை தான் போடுவார் சீமான். ஏன்? பொட்டி வாங்கிய விசுவாசத்துக்கு பலவீனமான வேட்பாளர்களை போட்டு தேர்தலை சந்திப்பார். அதனால் சீமான் ஒரு அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு சீமான் ஒரு பிரச்சனையே இல்லை. சீமான் வந்து பலவீனமான கேண்டிடேட்ஸை போடணுன்ற அவசியமே இல்லை சார். ஏன்னா கொங்கு மண்டலம் வந்து ஆல்ரெடி எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாமே ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறது சார்? இப்போது காசு வாங்கிட்டு ரொம்ப ஒரு பலவீனமான கேண்டிடேட் போட்டிருக்காங்கன்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த அளவுக்கு தேவை இருக்கா? வேலுமணிக்கு அந்த தேவை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அதாவது சில வேட்பாளர்கள் 1000, 2000, 3000, 5000 ஓட்டில் தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த 5000 வாக்குங்கிறது முக்கியமாக இருக்கு. இந்த சீமானுடைய வாக்கு தான் இந்த 5000, 3000, 4000 வாக்கு. அதிமுக திமுக பல தொகுதிகளில் 1000, 2000 ஓட்டில் தோற்றுருக்கு. நம்ம சென்னை டி நகரில் 75 ஓட்டு தான் அதிமுக தோற்று போச்சு. ஆனால் உண்மையை ஜெயித்தது வந்து சத்யா தான். ஓகே. டி நகர் சத்யாவுக்கு கோபாலபுரத்தில் ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருதுன்னா, தமிழ்நாட்டில் எங்கள் கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது, நீ ஒரு ஆள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிற, விட்டு கொடுத்துட்டு போ ஜெய கருணாநிதிக்கு. 75 ஓட்டு சத்யா ஜெயிச்சு அதிமுகவில் 75 ஓட்டு ஜெய கருணாநிதி ஜெயித்ததாக அறிவிப்பு வருது. இன்றைக்கி
G2 நெருக்கமாக இருக்கார், அந்த நன்றி கடனுக்கு யார்? சத்யா. சேகர் பாபுவோட நெருக்கமாக இருக்கார். நீங்கள் சென்னையில் ஒரு 7-8 மாவட்ட செயலாளர்கள், அத்தனை பேருமே சேகர் பாபு கட்டுப்பாடு இருக்காங்க. எல்லாம் தெலுங்கு மாவட்ட செயலாளர்கள். சத்யா, ஆதி ராஜாராம், ராஜேஷ், வெங்கடேசன் எல்லாமே தாய்மொழியை தெலுங்காக கொண்ட அத்தனை சத்யா உட்பட மாவட்ட செயலாளர் பூரா யார் கட்டுப்பாடு இருக்காங்க? திமுகவுடைய சேகர் பாபு கட்டுப்பாடு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு தெலுங்கு லாபி, தெலுங்கு லாபி. அதிமுகவுக்குள்ள திமுகவுக்குள்ள. அப்போ கட்சி தான் வேறையே தவிர இவர்களை பொறுத்தவரை எல்லாம் ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ். தலைமை கேட்டால் கூட அதெல்லாம் பிஸ்னஸ் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி தலைமைக்கு பணம் போகுது. இவங்க முழு தானே பணம் போகுது. தலைமைக்கு 50 கோடி வேணும்னா சத்யா உடனே 50 கோடி கொடுக்குறாரு. வேலுமணியுடைய ஆதரவாளர் அவர் யார்? சத்யா. டி நகர் ஸ்மார்ட் சிட்டியில் பல ஆயிரம் கோடி கொள்ளை, பல ஆயிரம் கோடி கொள்ளை உள்ளாட்சித்துறையில். ஏன் சத்யா மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? வேலுமணி மேலே நடவடிக்கை எடுக்கல? டேவிதார் ஐஏஎஸை கொடுத்து ஒரு பெரிய கோப்பே போச்சு, எப்படி ஊழல் நடந்ததுன்னு. அந்த கோப்பு என்ன ஆச்சு? சத்யா வீட்டுக்கே வந்துருச்சு. டேவிதார் ஐஏஎஸ் தான் இதை ஆய்வு செய்து எப்படி ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சார். கண்டுபிடித்து கொண்டு அரசிடம் கொடுத்தா அந்த கோப்பு யார்கிட்ட இருக்குது? சத்யா வீட்டில் இருக்குது, வேலுமணி வீட்டில் இருக்குது. அப்போது அண்ணா நகர் மோகன் வழியாக அண்ணாநகர் மோகன் கார்த்தி 2 பேர் வீட்டுக்கு யார்? சபரீசன் நெருங்கிய நண்பர், குடும்ப நண்பர். அப்போ அங்கே மோகன் ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர். அந்த மோகனும் சத்யா அவர் திமுக எம்எல்ஏ, இவர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, சட்டமன்ற தோற்ற வேட்பாளர். 2 பேரும் நெருக்கம். பல நாள் நீங்கள் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா எப்படி திமுக கரண்ட்டு எம்எல்ஏ வீட்டில் என்ன ரகசியம் எல்லாத்துக்கும் தெரியும். இது திமுக அதிமுக. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த ஊழல் வழக்கு இன்றைக்கு வரைக்கும் பதிவு செய்யலையே. 505 தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதாவுடைய மரணம் விசாரிக்கப்படும், தோண்டப்படும். என்ன ஆச்சு? ஏன் தோண்டலை? கொடநாடு வழக்கு தோண்டப்படும், ஏன் தோண்டலை? ஸ்மார்ட் சிட்டி ஊழல் தோண்டப்படும், ஏன் தோண்டலை? அது கொடநாடு வழக்கில் நிறைய மர்மங்கள் இருக்கு. திமுகவே தோண்டலை. அதை அதுக்கு சத்யா வழியாக பெட்டிகள் பல பெட்டி போயிடுச்சு. பெட்டி இருந்தால் எதை வேண்டுமான விலைக்கு வாங்கலாம் என்பதுதான் திமுக அதிமுக 2 பேருக்கு பொதுவான தத்துவம். சத்யா வேறு அல்ல, சேகர் பாபு வேறு அல்ல. சேகர் பாபு கட்டுப்பாட்டில் 5க்கும் மேற்பட்ட தெலுங்கு பேசுகிற தாய்மொழியாக கொண்ட மாவட்ட செயலாளர் யாருடைய கட்டுப்பாட்டில்? சேகர் பாபு கட்டுப்பாட்டில். வேலுமணியுடைய ஆட்கள் இவங்க போகிறான். ஆதி ராஜாராம், ராஜேஷ், விருகை ரவி, இப்படி எல்லாருமே. கட்சி தான் வேறே அல்ல, வேறே தவிர ரியல் எஸ்டேட்டில் பல ஆயிரம் கோடி வியாபாரத்தில் எல்லா பங்குதாரர்கள். அப்போ இது மக்கள் முட்டாளாக இருக்கான். அதனால் சீமானை பொறுத்தவரை சீமான் அதே நிலைமை தான். சீமானும் அதிமுகவுடைய அறிவிக்கப்படாத ஒரு கட்சி. திமுக பற்றி தான் பேசுவார், அதிமுக பற்றி பேசவே மாட்டார். அதிமுகவை விமர்சனம் செய்வதை நீங்கள் எந்த காலத்திலும் பேசுறது இல்லையா? தேர்தல் வருகிற பொழுது நிதி கொடுக்குற கட்சி யார்? வேலுமணி தான் கொடுப்பார். வேலுமணி தொகுதியில் வேலுமணி எதிர்த்து நல்ல வேட்பாளர் போட மாட்டார், டம்மி வேட்பாளர் தான். எடப்பாடி எதிர்த்து டம்மி வேட்பாளர் தான். இதுதான் சீமானுடைய கட்சி. அதனால தான் சீமான் கட்சி தமிழ் தேசிய அரசியலாக இருந்து 2009 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 2026 அந்த 7% தாண்டி மேலேயே போக மாட்டேங்குது சார். ஆனால் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போது அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே போனாருன்னா அது அவருக்கான வளர்ச்சின்றதை பாதிக்கும்ல சார்? ஏன்னா இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாத்தோட ஒரு பெரிய ஓட் பேங்க் வந்து சீமான்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 8% ஓட் பேங்க் வச்சுருக்காரு. இப்போ அந்த ஓட் பேங்க்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ல. நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் நம்ம அதுக்கப்புறம் தொடரும் போது அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சீமானை பார்ப்பாங்க, நம்புவாங்க? இல்லை, இதில் ஒரு சங்கடம் இருக்குது. என்னென்னா, சீமானுடைய கட்சி தொண்டர்களை விட
பிஜேபியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். அப்போ வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் கட்டுப்படுறாரு. அதுதான் இப்போ எடப்பாடி போன 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே பிஜேபி உடைச்சி வெளியே வந்துட்டார். ஏன்? முஸ்லீம் கிறித்துவ வாக்குக்காக வெளியே வந்தார். இப்போ அதை தாண்டி கட்சி உடைக்கப்படும். எடப்பாடி கட்சி உடைக்கப்படும். செங்கோட்டையன் பொதுச்செயலர் ஆக்கப்படும். வேலுமணி, தங்கமணி, வீரமணி இப்படி எல்லாம் ஒரு அணியாக்கி செங்கோட்டையின் தலைமையில் இரட்டையிலை சின்னம் கொடுக்கப்படும். தேர்தலை சந்திக்கணும். இப்படி குழப்பம் எங்கே? ஏக்நாத் ஷிண்டே அரசியல் தமிழ்நாட்டில் பிஜேபி செய்ய போகிறார்கள் என்று தெரிஞ்ச பிறகு தான் எடப்பாடி நிபந்தனையெல்லாம் போய் சரண்டர் ஆனார். எங்கே? பிஜேபியில். அப்போது வேறு வழியே இல்லை. அதே நிலைமை தான் சீமானுக்கு. பிஜேபி இதே நிலைமை தான் இப்போ விஜய்க்கும். இப்போ சீமான் அவர்களை வந்து சர்வதேச அந்த திரள் நிதி மூலியமா டார்கெட் பண்ணுறாங்க. விஜய் எங்கே பண்ண முடியும்? அவர் கரெக்டாக அவர் எல்லாமே தெளிவாக தானே சார் வச்சுருக்காரு. அவர் ஒரு வாட்டியும் அவர் படத்துக்கான சம்பளம் எல்லாமே ஜிஎஸ்டி முதற்கொண்டு எல்லாமே பே பண்ணி தான் வாங்குறாருன்றது தானே சார் இங்கே எல்லாருமே தெரிஞ்சது. நீங்கள் ஒரு படம், அது அந்த நெய்வேலியில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, மாஸ்டர் படம் தயாரிப்பாளர் வீட்டில் போய் ரெடி பண்ணுறாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இவர் அதை காவாசி தான் சொல்கிறார். அதுக்காக விசாரிப்பதற்காக எங்கேருந்து கூப்பிட்டு வராங்க? நெய்வேலியிலேருந்து ஒரு சென்னைக்கு கூப்பிட்டு வராங்க. டோப்பாவெல்லாம் கழட்டிட்டாங்க. விஜய் டோப்பாவோடு இருக்காருங்கிறது ரசிகர்களுக்கு தெரியாது. விஜய் டோப்பா கழட்டிட்டா அந்த விஜயினுடைய வேஷம் போயிடும். கெஞ்சி கூத்தாடி தான் டோப்பா மட்டும் கொடுத்துருங்க, எத்தனை பணத்தை வேணால் எடுத்துங்கன்னு. அப்போ இதுதான் பிஜேபியினுடைய அதிகாரம். நீங்கள் வெளிநாட்டு உரிமைக்கான பணம் பூரா சங்கீதாவுக்கு லண்டனுக்கு டாலராக போயிடுது, பவுண்ட்ஸாக போயிடுது. சங்கீதா வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் தான், இன்றைக்கி வரைக்கும் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் தான். சங்கீதாவுடைய அப்பா சொர்ணலிங்கம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் தான். விஜயுடைய வெளிநாட்டு உரிமை பூரா எல்லா படத்துக்கும் எங்கே போயிடுது? எல்லாம் பவுண்ட்ஸாக போயிடுது, டாலராக போயிடுது. இது பிஜேபிக்கு தெரியாதா? இந்திய பணம் எப்படி லண்டனில் முடக்கப்படுகிறது? இது ஒரு கிரிமினல் குற்றம் இல்லையா? அது அந்த வெளிநாட்டு உரிமை பணம் இங்கே வரணும், இந்தியாவுக்கு வரணும். இந்தியாவுக்கு வராமல் அது டாலராக எப்படி அது மாற்றப்படுது? பவுண்ட்ஸாக எப்படி மாற்றப்படுது? யூரோவா எப்படி மாற்றப்படுகிறது? இது அந்நிய செலாவணி வெளிவிவகாரத்துறையில் கோப்பு இருக்காதா? இதெல்லாம் ரகசியம். கருணாநிதிக்கே கோப்பு இருக்க. கருணாநிதியே பிஜேபியில் வழி இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி வைத்து கொண்டார, காங்கிரஸோடு கூட்டணி வைத்து கொண்டார. ஏன்? என்ன காரணம்? சர்க்காரியா கமிஷன் ஊழலை போல் இப்போ G2 ஊழல். ஏன் ஸ்டாலின் போய் டெல்லி ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை நீ சந்திச்சார? மருமகன் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்த உரை சிறைக்கு போகிறத தவிர வழியே இல்லை. ஸ்டாலின் போய் யார்கிட்ட சரண்டர் ஆனார்? நிர்மலா சீதாராமனை டெல்லி விமான நிலையத்தில் போய் பார்த்தாரு, கெஞ்சி கிளறினார், மருமகனை எப்படியே விட்டுருங்கன்னு. மன்னிப்போம் மறப்போம். அதுக்கு பிறகு தான் மருமகன் ஃப்ளைட் ஏறினார் லண்டன்லேருந்து சென்னைக்கு. இதெல்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட பிஜேபிக்கு சீமானையும் விஜயும் வழிக்கு கொண்டு வருவது என்பது பெரிய வேலையே இல்லை. பாண்டிச்சேரி கூட்டணியே பிஜேபி கூட்டணி தான். ஜான்குமார் காங்கிரஸில் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்காக தொகுதியை விட்டு கொடுத்து அவரே செலவு பண்ணி ஜெயிக்க வச்சு அவரை முதலமைச்சராக்கினார். அதே ஜான்குமார் என்ன பண்ணார்? பிஜேபி ஆட்சிக்கு வரணுன்னையும் பிஜேபி கூப்பிட்டாங்க. 40 கோடி ரூபா மேலே ஊழல் இருக்குது, லாட்ரி ஊழல் 40 கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஜெயிலுக்கு போகிறையா பிஜேபியில் சேர்றையா? அவர் மகன் பொண்டாட்டி எல்லாம் பிஜேபியில் போய் இப்போ 2 MLA ஜான்குமார், ரிச்சர்டு ஜான்குமார், யார் அவர் மகன். அப்போது இன்கம் டேக்ஸ் கமிஷனரே கூட்டணி முடிவு பண்ணிடுவார். இடி இன்கம் டேக்ஸ் இவங்களே டிசைட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஜெயிலுக்கு போகிறையா இல்லை பிஜேபியில் சேர்ந்துக்கிறியா? 2 ஒன்று தான். பிஜேபிக்கே போயிரு. பாண்டிச்சேரி கூட்டணி அப்படி தான் நடந்தது. அதே ஃபார்முலா இங்கே நடக்கும். விஜய் சீமா 2 பேரும் என்டிஏ கூட்டணிக்கு வருவதுக்கு ஒரு பெரிய சிரமமே இருக்காது. பிஜேபி என்ன நினைக்குது? விஜயை தனியாக நிறுத்தா திமுக ஓட்டை பிரிப்பாரா, இல்லை என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்தால் என்டிஏ கூட்டணிக்கு பலமா? இந்த கணக்கை உளவுத்துறை மூலம் சர்வே பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த சர்வே முடிந்த பிறகு கூட்டணி மாறுவது, கூட்டணி உறுதியாவது, திமுகவை எதிர்ப்பது, பாமக இந்த கூட்டணிக்கு வருது, விஜயகாந்த் கட்சி வருது, விஜய் வருகிறார், சீமான் வருகிறார், எல்லாம் வரும் திமுகவுக்கு எதிராக. இதெல்லாம் இன்னொரு 3-4 மாதத்தில் அரசியல் பரபரப்பு, பல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். சீமான் குறித்த அந்த சர்வே வந்து, அதாவது ஓட்டு சர்வே, அது நடந்து முடிஞ்சிச்சா சார்? இல்லை, அதெல்லாம் என்ன, அது ப்ராசஸில் இருக்குது எல்லாமே. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 4 வகையான பவர்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க உளவு பிரிவு. ஓகே. மத்திய அரசாங்கத்தினுடைய ஐபி, அது அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற உளவுத்துறை, ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ டெல்லி. ஆர்எஸ்எஸ்ஸே ஒரு உளவுத்துறை வச்சுருக்கான். ஓகே. 2. 3வது ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி. ஓகே. 4வது பிஜேபியில் இருக்கக்கூடிய மாநில ஐடி விங், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி விங், அவங்க சர்வே எடுப்பான். இந்த 4 சர்வே டெல்லிக்கு போகும். 4 சர்வே ஒரே மாதிரி இருக்கா, இல்லை 4 சர்வேயில் 3 சர்வே ஒரே மாதிரி, இன்னொரு சர்வே ஒரே மாதிரி இருக்கா, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகு பிஜேபி இறுதிக்கட்டமாக எடுக்கிற முடிவுக்கு இந்த விஜய், சீமான் 2 பேரும் திமுகவை எதிர்ப்பதற்கு இந்த அணியில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதுதான் இறுதியில் நடக்கும். நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் அதுக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.